எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி ஆட்சி பற்றிய பேச்சானது இன்று பொதுவெளியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. எதை நோக்கி செல்கிறது திமுக கூட்டணி? இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுக கூட்டணி ஒருபொழுதும் கூட்டணி ஆட்சிக்கு அசைவு கொடுக்காது என்பதை போல பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறேன்? இது ரொம்ப அசர்ட்டிவான ஒரு டோன் தான் இருக்கிறாரு. நான் இப்ப ஃபுல் மெஜாரிட்டியில திமுக தனித்த ஆட்சி அப்படின்ற அதுல ஒரு உறுதியா இருக்காரு. அது வந்துரும், அந்த நம்பர்ஸ் வந்துரும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அந்த ஒரு கான்பிடன்ஸ் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாரு. இது காங்கிரஸ் உள்ள உட்காந்து சில பேரு இது நம்ம கூட்டணி ஆட்சி டிமாண்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஸ்னப் பண்ற விதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய பேச்சுல ஒரு விஷயம் பொதுவெளியில இருக்கக்கூடிய அதிருப்தியானது தெரிய வருது. இப்ப கூட 2006 மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா குறிப்பிட்டது போல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் திமுக இருந்ததுன்றத சொல்லாம சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அரசியல்ல ஒரு சூழலுமா இன்னொரு சூழல் இருக்காது. ஓகே, அரசியல்ன்றது வருஷத்துக்கு வருஷம் மாறும். அன்னைக்கு சிச்சுவேஷன் வேற. 2006 ஏன் திமுக 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்த போது கூட்டணி ஆட்சிக்கு காங்கிரஸ் ஏன் மந்திரி சபையில் இடம் கொடுக்கலன்னா, அன்னைக்கு டெல்லியில இருந்து யூபிஏ அரசாங்கம் திமுக எம்பிக்களின் ஆதரவு தான் நடந்தது. திமுக ஆதரவு அன்னைக்கு காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். காங்கிரஸின் ஆதரவு திமுகவுக்கு விட திமுகவின் ஆதரவு காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப டெல்லியில ஆட்சி அப்பதான் இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் இங்க மாநில அரசுக்கு சப்போர்ட் கொடுக்கலான்னு கூட அன்னைக்கு பாமக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. திமுக பாமகவோட கூட போய் அந்த நம்பர்ஸ் காட்டிக்கலாம். ஸோ திமுக முக்கியம்ன்றதால அவங்க அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கல. திமுக ஒத்துக்கல, காங்கிரஸ் அன்னைக்கு புஷ் பண்ணல. இதே 2009 அந்த ஆட்சி முடியும் போது காங்கிரஸ் அப்ப என்ன பிளான் பண்ணாங்க, நாங்க அதிமுக நாங்களும் பாமகவும் அதிமுக போனா தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும்ன்ற டோன் எடுத்து போய் தான் 15 எம்பிக்கள் வாங்கினாங்க. அதுக்கும் 2009 ஜெயலலிதா 9 எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க. 2004 அதிமுக எம்பிக்கள் ஜெயிக்கல, 9 எம்பிக்கள் ஜெயிச்சிருந்தாங்க. 9 எம்பிக்கள் ஜெயிச்ச அதிமுக நீங்கள் ராஜாவை கைது பண்ணுங்க, நான் எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவு அனுப்பாங்க, யூபிஏக்கு ஆதரவு அனுப்பாங்கன்னு சொல்லும் போது காங்கிரஸ் அந்த ஜெயலலிதா கொடுத்த அந்த ஆஃபரை ஒரு பார்கெனிங் டூரா யூஸ் பண்ணி 63 எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க. பல பேர் 63 எம்எல்ஏக்கள் வாங்க சிபிஐ காட்டி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, மிரட்டி யார்கிட்டயுமே எந்த சீட்டு வாங்க முடியாது அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு, எடப்பாடி கிட்ட சிபிஐ வச்சு மிரட்டி பாஜக 70-80 சீட்டு வாங்கலாங்க. அப்படி அரசியல் நடக்காது. பார்கெனிங்கை வச்சுதான் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் அதிமுக காட்டி திமுக 63 எம்எல்ஏக்கு சீட் அன்னைக்கு 2011 வாங்கினாங்க. இன்னைக்கு இருக்க சூழல்னா, இன்னைக்கு திமுக தனித்த ஆட்சி. அவங்க யாருக்குமே நாங்க ஷேர்ல ரொம்ப தெரியும். ஏன்னா அப்படி போனாங்கன்னா திமுக தான் தங்களை பலவீனமா காட்டுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு திமுக பண்ணாங்கன்னா கூட்டணி மந்திரி சபை அப்படின்னு கூட திமுக பலவீனமா இருக்காங்கன்ற பர்செப்ஷன் வரும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வலிமையா இருக்கும், அதிமுக பலவீனமா இருக்கும்போது நம்ம எதுக்கு கூட்டணி ஆட்சி போனோம்? அதே ஸ்டாண்டு தான் இப்ப இருக்காங்க. அதிமுக அந்த ஸ்டாண்டு தான். இப்போ பாஜக திமுக பரவாயில்ல, ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க அவங்க கூட்டணி ஆட்சி கிடையாது ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதிமுக அதிகாரத்தில் இல்லாத போது இன்னும் பாஜக எவ்வளவு சீட் ஷேர் பண்ணுவாங்கன்றது கிளியரா தெரியாத போது அதிமுகவே ஒத்துக்கிறாங்க. என்ன காரணம்? தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பர்செப்ஷன், நெகட்டிவ் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணும். அதை அதிமுக வர மாட்டேன், திமுக வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக 2014 ஜெயலலிதா மாதிரி பிறகு அந்த எந்த ஒரு பின்வாசலையோ ஆட்சிக்கு வர பெருசா முயற்சிக்காத காரணம் என்னன்னா, அன்னைக்கு திமுக தாண்டி ஒரு 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. திமுக இப்ப 19 இடைத்தேர்தல 22-13 சீட் ஜெயிச்சிருந்தாங்கல்ல. அப்ப அந்த திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இருந்தா கூட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மந்திரி சபையை கொடுத்துருக்கணும். அதனால ஸ்டாலின் அந்த 4 ஆண்டு காலம் பெருசா முயற்சிக்கல. அதுவும் ஒரு ரீசன், வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால தனித்த ஆட்சி நம்ம மக்களை செஞ்சா வரும்ன்ற டிசிஷன் எடுத்து வந்தாரு. அதனாலதான் இப்போ 21 இன்னும் அதே ஸ்டாண்டை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்
கூட்டணி ஆட்சியை நோக்கி செல்வதற்கான ஒரு வழிவகை இருப்பதாக நம்மால புரிஞ்சிக்க முடியுது. அதிமுக பாஜகவிலையும் அது எழும்புது. புதுசா வந்த தாவேகா கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை கோட் பண்ணாங்க. இந்த 2026 தேர்தலானது ஒருவேளை கூட்டணி ஆட்சியோடு ஒருவேளை திமுக காங்கிரஸை மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அந்த குரல் கொஞ்சம் வலிமையா எழும்புமோன்ற ஒரு பார்வை இருக்கு. வெரி சிம்பிள், நம்பர்ஸ் தான் மேட்ரு. திமுக தனியே 117 எம்எல்ஏக்கள் மேல திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. இதேதான் அதிமுகவுக்கும். அதிமுக 117 எம்எல்ஏக்கள் தனிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை 2006 மாதிரி 2006 மாதிரி அமைந்தாலும் அவங்க திமுக மேக்சிமம் லெவரேஜ் இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் வந்து செல்லப்பிறந்தீங்க ஷேப்னு கொடுக்கும்போது சிபிஐ வந்து அவங்க வந்து நாங்க கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இப்ப 2006 என்னன்னா பாமக 18 எம்எல்ஏக்கு இருந்து நாங்க வந்து காங்கிரஸ் இல்லாம இந்த 18 பேரோட சேர்த்து கூட நாங்க ஆட்சி அமைக்கலாம் அந்த சூழலை வச்சு அப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி பேலன்சிங் நம்பர்ஸ் இல்ல வரல அப்படின்ற வரல, எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் ஆட்சின்ற சூழல் இருக்கும்போது அப்போ திமுக ஆட்டும் சரி அதிமுக ஆட்டும் சரி கொடுத்த ஆட்சியில் பங்கு கொடுத்துதான் தீரணும், வேற வழியே இல்லை. குறிப்பா காங்கிரஸ் உடைய அந்த ஒரு எழுச்சி அந்த பனிப்போரானது தொடர்ந்து நீண்டுகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணி திமுக ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய தூணா இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸும் ஒரு காரணம் தான், காங்கிரஸ் மட்டுமே காரணம் கிடையாது. சில பேர் காங்கிரஸ் இல்லாம திமுக அப்படின்றாங்க. காங்கிரஸ்ன்றது ஒரு கேட்டலிஸ்ட் எஃபெக்டா கொண்டு வராங்க. அவங்க வந்து சிறுபான்மை வாக்குகளும் சரி, சில காஸ்ட் மைனாரிட்டி, ஹிந்து காஸ்ட் மைனாரிட்டிஸ், ஆன்டி பிஜேபி ஓட்டுக்கு இவங்க எல்லாமே காங்கிரஸை காட்டி ஒரு ஃபேஸை காட்டி தான் கொண்டுறாங்க. ஆனா காங்கிரஸ் கேடர் காங்கிரஸ் தொண்டர் பலம் முக்கியம், அந்த தொண்டர் வேலை செஞ்சாதான் திமுக ஆட்சிக்கு வரணும், அப்படி கிடையவே கிடையாது. இங்கேயுமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தொண்டர்களே கிடையாது. காங்கிரஸ் அமைப்பு ரீதியா ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர மற்ற எங்கேயும் பெருசா அமைப்பு இல்லை. அந்த காரைக்குடியில அங்க மட்டும் சிதம்பரம் ஆட்கள் கொஞ்சம் இருப்பாங்க, மற்றபடி எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும் போது திமுகவுக்கு வந்து அமைப்பு ரீதியா காங்கிரஸ்க்கு இந்த சப்போர்ட் தெரியல. அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டை ஆர்கனைஸ் பண்றது காங்கிரஸ் ஒரு பேஸ் அடுத்து அதுக்குதான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஒரு அளவு உயர இருக்கு, அது அந்த லெவரேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ காங்கிரஸுக்கு வந்து இதே அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா அது அன்னைக்கு காங்கிரஸ் டிமாண்ட் வேற மாதிரி இருக்கும். அதிமுக காட்டி திமுக கிட்ட பேரம் பேசலாம். நீங்க எப்படி ஜெயலலிதா 2011 பேரம் பேசுனாங்களோ அந்த மாதிரி பேரம் பேசலாம். ஆனா இன்னைக்கு இப்போ பிரேமலதா பேசிட்டு இருக்காங்களே, இவங்க இந்த மாதிரி பேசலாம். ஆனா இன்னைக்கு அவங்க அதிமுக பாஜக செட் ஆன போது காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஆப்ஷன் கிடையாது. சும்மா இந்த டிவிகே சொல்றதெல்லாம் ஒரு மித்து. டிவிகேவோட போய் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரும் தெரியும், அரசியல் களத்தில் இருக்கவங்க தெரியும் காங்கிரஸ் எப்படியே டிவிகே எப்படின்னு. அதனால அது டிவிகே காட்டிய டிவிகேவோட பிம்பத்துக்கெல்லாம் திமுகவும் சரி அதிமுக பயப்படாது. 2 பேர் திமுக அதிமுக ஒருத்தரத்துக்கு தான் அது பெருசா பயப்படுவாங்க. அதனால திமுக வந்து மேக்சிமம் காங்கிரஸ் வந்து இப்ப 2021 அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் எவ்வளவு 25 சீட்டு தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காங்கிரஸ் அழுதுகிட்டே எங்க மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீட் வாங்கினாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் அதை விட கொஞ்சம் கூடுதலா சீட்ஸ் கிடைக்கும், அது அந்த நோக்கிதான் போவாங்க. ஒரு 40 சீட்டுகளாவது நாங்க பெற்றுடுவோம்னு. அதுக்கு இல்ல, அதிகபட்சம் என்னோட பார்வை 25-30 சீட்டுக்குள்ளதான் அவங்க கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸின் தேவை திமுகவுக்கு விட திமுகவின் தேவை காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பர்செப்ஷன் ரீதியா காங்கிரஸ் என்ன பர்செப்ஷன் கொண்டு வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு காங்கிரஸ் இல்லாட்டி கூட இன்னைக்கு அதிமுக பாஜக அணியை தோக்கணிக்கிறதுக்காக அது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் காங்கிரஸ் இல்லாமலே கூட திமுகவுக்கு வந்துடும். அவங்க வந்து பக்கவா ஆர்கனைஸ் பண்ணாங்க, பாஜக சில திமுக எதிர்ப்பு அக்ரெசிவ் பண்ணாங்கன்னா அதுல வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா இப்ப திமுக கூட்டணி ஒருவேளை காங்கிரஸ் படிச்சு போனா அகில இந்திய அளவுல பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பலமான கூட்டணி எமர்ஜி இருக்கு. கடந்த 2014-24 வரை மோடிக்கு வந்து மாற்றே கிடையாது, எதிரியே கிடையாதுன்ற மாதிரிதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி ஒன்று 236 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தாங்க. இன்னும் 36 தொகுதியை கொடுத்தா நீங்க மத்தியில வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி எடுத்துருவோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது வந்து ஒரு இந்தியா கூட்டணியா பெரிய ஒரு எதிர்கட்சி அரசியலுக்கு பெரிய பலம். காங்கிரஸ் பெருசா எமர்ஜா இல்ல, எமர்ஜா இருக்கு, 99 MP வந்திருக்காங்க. பட் இந்தியா கூட்டணி பலமையா இருக்கு. சரி, இந்த கூட்டணி அப்படியே 2029 வரைக்கும் கொண்டு போனாதான்
ஆட்சி 29 ஆட்சிக்கு வர முடியும். இந்த கூட்டணி இப்பயே கலைஞ்சிச்சுன்னா அப்ப 29 ஆட்சி போயிடும். இப்ப 2 வருஷமா பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எந்த கட்சியும் அகில இந்திய அளவில் வெளில போல இதான் இருக்கு. சோ இந்த இந்தியா கூட்டணியிலே திமுகன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி எந்த கட்சியுமே ராகுல் காந்தி பிரதமர்னு ஒத்துக்கல. ஸ்டாலின் ஒருத்தர் தான் ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்றது தயாரா இருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்டாலினை வந்து ஒரு 10-15 சீட்டுக்காரெல்லாம் அவர் விட்டு போனார்னா ராகுல் காந்தியை விட அரசியல் முட்டாள் யாரும் கிடையாது. அது அரசியல் தற்கொலை. ஸ்டாலினை வச்சுக்கிட்டு நீங்க 2029 எங்களை பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க, நீங்க சொன்னது அகிலேஷ் கேட்பாரு, மம்தா கேட்பாங்க, இவங்களை வச்சு நாங்க வச்சுதான் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவான். ஏன்னா 36 தொகுதிகள் தான் கூடுதல் ஜெயிக்கணும். 29 அந்த 36 தொகுதி கொடுத்து ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு துணியில் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் காங்கிரஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க உங்களை பிரதமர்னு சொல்ல தயாரா இருக்கும். ஸ்டாலினுக்கே நீங்க வந்து சட்டமன்றத்துல சீட்டு பேரத்துல நீங்க வந்து பிச் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா யார் உங்களை நம்புவாங்க? இதுதான் காங்கிரஸ் பெயின் கன்சர்ன். ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சிக்கு நாங்க தயாரா என்பது சொல்லுவது அது ஒரு இணக்கத்தை பிரிப்பது மாதிரி இல்லையா காங்கிரஸோட? திமுக கூட்டணியை பொறுத்தவரை விசிக ஒரு கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்குமே கிரவுண்ட் லெவல்ல கேடர்ஸ் கிடையாது. திமுக அமைப்பு வளத்துல இந்த கட்சிகள் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாம் கேடர்ஸ் கிடையாது. அவங்க ஒரு முகமா காட்டி ஆன்டி பிஜேபி ஓட்டு ஆர்கனைஸ் பண்றாங்க. விசிகா கொஞ்சம் கேடர்ஸ் இருக்காங்க கிராமங்களாக. அது கூட 10% எதிர்ப்பு, பாமக எதிர்ப்புன்னு பல ஃபேக்டர்ஸ்ல திமுக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அந்த ஓட்டை கூட. ஸோ இவங்க வந்து இப்பவே கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றதால பெருசா பின்னடை ஒன்றும் வராது. இன்ஃபேக்ட் இவர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி போறேன்னு சொல்லிட்டே வச்சுக்கோங்க, இப்ப ஸ்டாலின் பலவீனமா இருக்காரு, ஆட்சி சரியா இல்லைன்ற ஒரு பின்பத்தை வந்து எதிர்கட்சி கொடுத்தாங்க. அது வந்து கிரவுண்ட் இன்னும் பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். சோ நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், இது வந்து 117 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு வருதா, யாருக்கு வருதா இல்லையா வந்துட்டா யாரும் கேட்கவே முடியாது. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.